கேரளா புதிய கல்விக் கொள்கை ஏற்றக்கூடிய பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா கேரளா மத்திய அரசுடைய புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கிட்டான் அப்படின்னு ஒரு செய்தி வந்த உடனடியாக எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி தான். எதுக்காக ஏற்றுட்டாங்க, அப்போ தமிழ்நாடு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? அப்போது தமிழ்நாடு மேற்கவங்களும் அதை ஏற்றுக்க போகிறாங்களா, அப்போ எல்லாமே ஏற்றுக்கிறாங்களே தமிழ்நாடு ஏற்றுக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. மத்திய அரசினுடைய பிஎம்ஸ்ரீ திட்டத்தின் புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடும் கேரளா மேற்கவங்கும் இதுவரைக்கும் ஏற்காமல் இருந்தாங்க. இப்போ இந்த நிலையில தான் திடீர்னு கேரளா என்ன பண்ணுறாங்க, அந்த முடிவில் மாற்றத்தை கொண்டு வராங்க. கேரளாவுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் புதிய கல்விக் கொள்கையை ஏற்கக்கூடிய வகையில் கையெழுத்து போட்டிருக்கார். இதனால் புதிய கல்விக் கொள்கையை ஏற்காத மாநிலமாக நம்முடைய தமிழகம் மற்றும் மேற்கு வங்கம் ரெண்டுமே ஏற்காத நிலையில் இப்போ இருக்குது. கேரளா திடீர்னு அவங்க முடிவு மாற்றியதன் பின்னணி பற்றி தான் ஒரு கேள்வி எழுந்திருக்கு, ஏன் மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி. மத்திய அரசினுடைய பிஎம்ஸ்ரீ திட்டத்தின் கீழ், அதாவது புதிய கல்விக் கொள்கை கடந்த 2020ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. இந்த திட்டம் கடந்த 2022ஆம் ஆண்டில் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த கல்விக் கொள்கையின்படி நாடு முழுவதும் 14,500 மாதிரி பள்ளிகளை அமைக்க திட்டமிடப்பட்டது. அதோட 5 ஆண்டுகளில் மத்திய அரசினுடைய 18,128 கோடி உள்பட 27,360 கோடி பட்ஜெட்டாக ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த நிதி ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் பிரித்து வழங்கப்படும். அதை வைத்து பள்ளிகளுடைய உட்கட்டமைப்பு மற்றும் கல்வியின் தரத்தை மாநிலங்கள் உயர்த்த முடியும். இந்த கல்விக் கொள்கையை நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய 33 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் 3 மாநிலங்கள் இதை ஏற்றுக்கலாம். தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளிகளில் இருமொழி கொள்கையை பின்பற்றும் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்காங்க. ஆனால் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது மும்மொழியை மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இதனால் தமிழக அரசு இது ஏற்கத்துக்கல. அதே போல் கேரளா, மேற்கு வங்க மாநில அரசுகளும் தங்களுடைய கொள்கைக்கு எதிராகவும் RSS சித்தாந்தங்களை பின்பற்றக்கூடிய வகையிலையும் உள்ளதாக சொல்லி புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கல. இதனால் இந்த 3 மாநிலங்களும் புதிய கல்விக் கொள்கையின் கீழ் வழங்கப்படக்கூடிய நிதியை மத்திய அரசு விடுவிக்கலை, ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஃபண்டு கொடுக்கல. புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால் உடனே நிதி ஒதுக்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனால் தமிழகம், கேரளா, மேற்கும் உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் மோதல் போக்கு வந்தது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் கேரளா என்ன பண்றாங்க, திடீர்னு ஒரு முடிவில் மாற்றம் கொண்டு வராங்க. மத்திய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கைக்கான திட்டத்தில் இணைஞ்சிட்டாங்க. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் இதற்கு கையெழுத்து போட்டிருக்காரு. இதை ஆளும் கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க. இதனால கூட்டணியில் குழப்பம் ஏற்பட்டிருக்கு. அதே போல கேரளாவில் எதிர்கட்சியாகக்கூடிய காங்கிரஸும் அதை கிண்டல் பண்ணியிருக்காங்க. அதே வேளையில கேரளா கல்வித்துறை அமைச்சர் இந்த செயல்பாட்டை நியாயப்படுத்தி அதற்கான விளக்கம் கொடுத்திருக்காரு. என்ன சொல்றாருன்னா, மாணவர்களுக்கு சேர வேண்டிய மத்திய அரசு நிதியை தடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இது கேரளாவுக்கு பொருளாதார ரீதியாக நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. இதனால பிஎம்ஸ்ரீ திட்டத்தில் கையெழுத்திட்டிருக்கோம். பொது கல்வியை சீர்குலைக்கும் எந்த நடவடிக்கையும் அரசு அனுமதிக்காது. மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ₹1 கூட இழக்கும் அரசு தயாராக இல்லை அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு கல்வி அமைச்சர். கேரளா இந்த புதிய கல்விக் கொள்கையில் இணையாமல் இருந்திருந்தால் இப்போ வரைக்கும் 1158.13 கோடியை மத்திய அரசு நிறுத்தி இருக்கு. அதாவது 2025-26ஆம் ஆண்டுக்கான சமக்கர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் 456 கோடி, அதற்கு முன்னாடி 2024-25ஆம் ஆண்டுக்கான 513.54 கோடி, 2023-24ஆம் ஆண்டுக்கான 188.6 கோடி அப்படின்னு மொத்தமாக பார்த்தோம்னா 1158.13 கோடியை நிறுத்தி வச்சிருக்காங்க மத்திய அரசு கேரளாவுக்கு கொடுக்க வேண்டிய நிதி. இது இப்போ புதிய கல்விக் கொள்கைக்கான திட்டத்தில் முதலமைச்சர் பினராயி விஜயன் கையெழுத்து போட்டார் இல்லையா? இதன் மூலமாக மத்திய அரசு சார்பில் 2027 ஆண்டு வரைக்கும் கேரளாவுக்கு போக வேண்டிய 1476.13 கோடி வரை கிடைக்க இருக்கிறது. இப்போ நிலுவையில் இருந்த எல்லாமே 1158.13 கோடியுடன் கூடுதல் பணத்தை சேர்த்து மொத்தம் 1476.13 கோடி வரைக்கும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சமக்கர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் பார்த்தோம் அப்படின்னா 971 கோடி கிடைக்கும். இதுதான் கேரளாவை புதிய கல்விக் கொள்கையில் இணை வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன இருந்தாலும் தொடர்ச்சியாக இந்தியாவில் மத்திய அரசு கொண்டு வந்த புதிய கல்வியை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு இருந்த மாநிலங்களில் கேரளா ஒன்றாக இருந்தது. தற்போது கேரளாவும் அதற்கு இணைந்து விட்டது அப்படிங்கிறதா நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு.